அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நல்ல காரசாரமாக ஸ்பைஸியாக ஒரு ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ப்ரான் ஃப்ரையை ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஈவன் பிரியாணி புலாவ் கூட தொட்டு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரானை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரான் ஃப்ரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை டேஸ்ட் பண்ண பிறகு ப்ரான் ஃப்ரையை அவங்க விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பிடிச்சி போயிடும். சரி வாங்க இந்த ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு, கிட்டத்தட்ட 3/4 கிலோ அளவுக்கு ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன் நான், அதுவும் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூளோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ப்ரான் ஃப்ரை. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். கரம் மசாலா சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு, அதனால் சேர்த்துருக்குறேன். 2 டீஸ்பூன் நல்ல ஃப்ரெஷ் யோகர்ட்டாக பார்த்து சேர்த்துருக்குறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட தயிர் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஒரு அரை பழம் எலுமிச்சம்பழத்தை நீங்கள் புழிஞ்சு அதோட ஜூஸை கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணியே சேர்க்காம தான் இதை மிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சமாக இதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி செஞ்சாக்க இந்த மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிக்கும் ப்ரான்ஸில். இந்த மசாலாவெல்லாம் ப்ரானை விட்டு உதிராமல் இருக்கும் மசாலா. ப்ரானில் நல்லா பிடிச்சிக்கும், அதனால தான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மசாலாவோட ப்ரான்ஸை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ப்ரான்ஸில் எல்லா பக்கமும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது பாருங்கள் நீங்களே. இதை ஒரு 15 மினிட்ஸுக்கு ஊற வச்சிடலாம். மீன்வைல் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சம் கூடவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். தாளிச்சாச்சு. இப்போது 15 நிமிஷம் ஊற வச்ச இந்த ப்ரான்ஸை நான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போகிறேன். பாருங்கள், எல்லா ப்ரானையும் சேர்த்தாச்சு எண்ணெயில். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா வறுத்துட்ருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கத்துக்கு இப்படி திருப்பி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணியே சேர்க்காம தான் இந்த ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஏன்னா ப்ரான்ஸில் நிறைய தண்ணி விட்டு வரும் பாருங்கள். நம்ம தண்ணியே சேர்க்கல, நிறைய தண்ணி அதுவாகவே விட்டு வந்துடுச்சு பாருங்கள். ப்ரான்ஸில் உள்ள தண்ணியே லீக் ஆகிடுச்சு. இந்த தண்ணி இந்த எண்ணெயிலேயே அது நல்லா வேகணும். ஒரு 4-5 மினிட்ஸுக்கு இதை நல்லா வேக விடலாம். இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றி வந்துருச்சு. இப்போ நான் திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸுக்கு இது நல்லா வறுக்கலாம். எண்ணெயிலே இது நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கட்டும். மூடி போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க. அப்போது தண்ணி ஜாஸ்தி ஆகிடும். வேர்வை தண்ணி அது ஜாஸ்தி ஆயிரும் தண்ணியோட அளவு. அதனால மூடி போடாமலே தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வறுத்துட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸுக்கு இது இன்னும் கொஞ்சம் வறுக்கலாம்.
இப்போது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எந்தவித வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி காய்கறி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி மசாலாவை பெரட்டி ப்ரான்ஸில் பெரட்டி ஊற வச்சுட்டா டக்குன்னு ரெடி ஆகிடும். இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரமாக பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.